ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெட்டை வச்சு ஒரு ஈஸியான ஹல்வா எப்படி பண்ணுறதுங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்டியான எம்மியான இந்த ப்ரெட் ஹல்வா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குஜ்ஜு லைஃப் ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தடியே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆயிலே போட்டு டீப் ஃப்ரை பண்ணி வேணாலும் எடுக்கலாம். ப்ரெட்டை நம்ம பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணுறதில்ல. நம்ம பார்த்திங்கன்னா சும்மா ஆயிலும் நெய்யும் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு 5 ப்ரெட்டை ஆட் பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணலை. நான் பார்த்திங்கன்னா அப்படி இந்த 3 கரண்டி ஆயிலே பார்த்திங்கன்னா வறுத்து எடுக்கிறேன். நீங்கள் ஆயில் நிறைய சேர்த்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அப்படி பண்ணலை. நான் பாருங்கள் அப்படியே நல்லா மெதுவாக வறுத்து எடுக்கிறேன். கரைச்சிடக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ப்ரெட்டு கரைஞ்சி போயிடும். கரைஞ்சி போனால் ஹல்வாவில் டேஸ்ட் பார்த்திங்கன்னா கரைஞ்ச ஸ்மெல் வந்துடும். நல்லா நம்ம பொன்னிறமாக ப்ரெட்டை பார்த்திங்கன்னா வதக்கிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா கறியை மட்டும் விட்டுறக்கூடாது. ஃப்ளேமும் ஜாஸ்தி வச்சிடாதீங்க, இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பார்த்திங்கன்னா பாலை பார்த்திங்கன்னா நான் காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1/4 லிட்டர் பாலை பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணி நல்லா ப்ரெட்டை பார்த்திங்கன்னா ஊற வச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் பால் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி ஊற வச்சிட்றேன். நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மறுக்கா சட்டி அடுப்பில் வச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணுறேன். நம்ம அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறோம். கோதுமை மாவு ஆட் பண்ணி இந்த ப்ரெட் ஹல்வா செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். கோதுமை மாவு ஆட் பண்ணி கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நல்லா அந்த நெய்யும் எண்ணெயிலையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுக்கணும். கோதுமை மாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு பார்த்திங்கன்னா கரைஞ்சிடக்கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கணும், இல்லைன்னா கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு அந்த நெய்யில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும்போது நல்லா அரோமா வரும். நம்ம அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஊற வச்ச ப்ரெட்டை பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாம் திரிஞ்சு வந்துருச்சு. இந்த கோதுமை மாவு மேலே அப்படியே திரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்கிற ப்ரெட்டை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ப்ரெட்டை ஆட் பண்ணிட்டேன். நம்ம ப்ரெட்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். நம்ம பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா பொறுமையாக செய்யுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கை விடாமல் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கிளறி கொடுத்துட்டே இருந்தால் தான் அடியில் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு ப்ரெட் ஹல்வா. நீங்கள் உங்கள் வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணும்போது சேம் டைப்பில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். அவ்வளோ எம்மியாக இருக்கும். குழந்தைகளுக்கும் நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் வெளியே எதுவும் வாங்கி தர முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளே வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐட்டமாக குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அவங்களும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரக்சராக வந்திருக்குதுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.